அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு ஆஃபாத்துல் லிசான், நாவினுடைய அபாயங்கள் அல்லது விபரீதங்கள் என்று சொல்கின்ற இந்த கருத்து தொடர்பாக சில விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் வருவோம் என்னென்றால், இந்த சொல் உணர்த்துகின்ற கருத்து என்ன? இந்த கருத்தை நாங்கள் விளங்க வேண்டியதனுடைய முக்கியத்துவமும் உண்மையிலே ஏன் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் மிக பெரும்பாலும் நாவினுடைய விபரீதங்கள் அல்லது அபாயங்கள் என்று சொல்கிற நேரத்தில் நாவினூடாக நடைபெறுகின்ற அந்த எதிர்மறையான விஷயங்கள், அந்த விடயங்களைத்தான் நாங்கள் நாவினுடைய விபரீதங்களாக அல்லது அபாயங்களாக பெரும்பாலும் அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது இப்போ அதனூடாக நடக்கின்ற தீய விளைவுகள் அல்லது பாதிப்புகள், அந்த இந்த இந்த மாதிரி விஷயங்களை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்பட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் பொய் சொல்கிறது அல்லது புறம் பேசுறது, கோள் சொல்றது, இன்னொரு ஆளினுடைய மனசை காயப்படுத்துறது, ரகசியங்களை நாங்கள் பகிரங்கப்படுத்துறது, ஒருத்தரை மானபங்கப்படுத்துறது என்று சொல்ற அந்த வார்த்தைகளூடாக செய்கின்ற இந்த வகையான செயற்பாடுகள், இந்த செயற்பாடுகளைத்தான் நாங்கள் அநேகமாக நாவினுடைய விபரீதங்களாகவும் நாவினூடாக நடக்கின்ற அபாயங்களாகவும் அடையாளப்படுத்துகிறோம். அந்த வகையில் நாங்கள் இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு இதை நாங்கள் பொதுவாக நாவை நாங்கள் பேணி கொள்ளுதல் என்று சொல்கிற நேரத்தில் அப்போ நாங்கள் பேசாமல் இருத்தல், அதிகமாக மௌனமாக இருத்தல் என்று சொல்கிறது தான் நாவை நாங்கள் பேணிக்கொள்வதனுடைய மிகச்சிறந்த அணுகுமுறை என்று சொல்லுகின்ற இப்படி விளங்கப்படுத்துகின்ற பாங்கு தான் அதிகமாக இருக்கிறது. அது தவறல்ல. உண்மையிலே இந்த புரிதல் அல்லது இந்த விளக்கம் மார்க்கத்தில் நாவினுடைய விபரீதம் என்ற கருத்தில் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இந்த ஆஃபாத்துல் லிசான், நாவினுடைய அபாயங்கள் அல்லது விபரீதங்கள் என்று சொல்கிற அந்த கருத்தை உண்மையிலே வெறுமனே அதனுடைய எதிர்மறையான பக்கங்களில் மட்டும் நின்று பார்க்காம இன்னொரு பக்கத்தில் நின்றும் அதை பார்க்கறதுக்கு முடியும். ஏனென்றால் இமாம்கள் இதை பற்றி வழங்கப்படுத்துகிற நேரத்தில், ஆஃபாத்துல் லிசான் என்று சொல்கிற நேரத்தில் அவங்க முக்கியமான 2 பக்கங்களை அதில் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த தவறான விஷயங்களை பேசுறது, வார்த்தைகளை நாங்கள் தவறான வடிவத்தில் பயன்படுத்துதல் என்று சொல்றது. இது அந்த நாவின் விபரீதங்களோட ஒரு பகுதி, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னண்டா, நல்ல விஷயங்களை அல்லது உண்மைகளை பேசாமல் தவிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றது, பேசாமல் இருத்தல் என்று சொல்றது. இதுவும் நாவினூடாக நடக்கின்ற ஒரு அபாயமாகத்தான் அடையாளப்படுத்தினார்கள் இமாம்கள். இதுவும் ஒரு விபரீதமான ஒரு விஷயம்தான். ஏனெண்டா முதலாவது விஷயத்தினூடாக எப்படி ஒரு எதிர்மறையான பாதிப்புகள், தீமைகள் நடக்கின்றனவோ அதே போன்று ஒரு நல்லதை நாங்கள் பேசாமல் விடுகின்ற நேரத்திலேயும், ஒரு உண்மையை நாங்கள் பேசாமல் விடுகின்ற நேரத்திலேயும் அதே விதமான பாதிப்புகளும் தீங்குகளும் நடைபெறுகின்றன. அப்ப எனவே நாவு என்று சொல்றதனூடாக நல்லது நடக்காமல் இருப்பதும் பாதிப்பான ஒரு விஷயம்தான், தீமை நடப்பதும் பாதிப்பான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் நாவின் அபாயங்கள் அல்லது நாவின் விபரீதங்கள் என்று நாங்கள் சொல்றது இந்த 2 பகுதியையும் உள்ளடக்கின ஒன்று என்று சொல்வதுதான் இமாம்கள் விளங்கப்படுத்துகின்ற முக்கியமான கருத்து. இந்த விஷயத்தை தான் உண்மையிலே ஹதீஸுகளும் எங்களுக்கு வலியுறுத்துகின்றன. இப்ப நாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஒரு ஹதீஸ் தான் இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்கின்ற இந்த ஹதீஸ். அதுல வருகிறது, இன்னல் அப்த லயதகல்லமு மின் ரித்வானில்லாஹி தஆலா மா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉஹு அல்லாஹு பிஹா தரஜாத் வ இன்னல் அப்த லயதகல்லமு மின் சஹத்தில்லாஹி தஆலா மா யுல்கி லஹா பாலன் யஹ்வி பிஹா ஃபி ஜஹன்னம். இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து பாருங்க, ஒரு 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 மனிதன் அல்லது ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையை
பேசுகின்றான். அதை பேசுகின்ற நேரத்தில் அவன் அதனூடாக பெரியச்சா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கல. அவன் ஏதோ ஒரு இதில் அதை பற்றி பெரிய அளவு யோசிக்காம அந்த வார்த்தையை பேசினான். ஆனாலும் கூட யர்ஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜாத், அவனுக்கு உயர்ந்த பல அந்தஸ்துக்களை அல்லாஹு தாலா அதனூடாக வழங்குகின்றான். அடுத்து தொடர்ந்து சொல்ற வ இன்னல் அப்த லா யதகல்லமு மின் சஹத்தில்லாஹி தஆலா, அல்லாஹு தாலாவை கோபப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் பேசுகின்றான். அதையும் அவன் பேசுகின்ற நேரத்தில் அது பற்றிய ஒரு பெரிய புரிதல் இல்லாமல், அது ஏற்படுத்த போகின்ற பாதிப்புகளை பற்றிய பெரிய ஒரு புரிதல் இல்லாமல் அவன் அதை பேசுகின்றான். அதனூடாக அவன் நரகத்தில் ஆழம் வரையில் அவன் போய் விழுவான் என்று சொல்லி இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாருங்க, இங்கே ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு விளைவுகள் பற்றி புரிதல் இல்லாமல் ரெண்டு வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு வார்த்தை அவனுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கின்றன, இன்னொரு வார்த்தை அவனை நரகத்துக்கு எடுத்துட்டு போகின்றன. அப்போ இந்த ஹதீஸ் ஒரு பொதுப்படையான ஒரு 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 கருத்தை தான் பேசுகிறது எங்களுக்கு. அப்போ அங்கே நல்லது செய்கின்ற நேரத்தில், நல்ல வார்த்தைகளாக அமைகின்ற நேரத்தில் அதுக்கு எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கின்றன. அதை நாங்கள் பேசாமல் விடுகின்ற நேரத்தில் கண்டிப்பாக அதற்கு எங்களுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி மோசமான ஒரு வார்த்தையை நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் அது எங்களுக்கு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறது அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸை பாருங்க, இன்னும் அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கின்ற ஒரு ஹதீஸ். மன் யதுமனு லீ மா பைன லஹ்யை வ மா பைன ரிஜ்லை அதுமனு லஹுல் ஜன்னா. இதுவும் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். யாரு எனக்கு ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக உத்தரவாதம் அளிக்கின்றீர்கள், அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கின்றேன். என்ன அந்த ரெண்டு விஷயங்களும்? அவனுடைய ரெண்டு தாடைகள், அந்த ரெண்டு தாடைகளுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த உறுப்பு, அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு உத்தரவாதம் யாரு தருகிறீர்கள். அதே மாதிரி ரெண்டு கால்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த உறுப்பு, அந்த விஷயத்தில் யார் எனக்கு உத்தரவாதம் தருகின்றீர்கள். இந்த உத்தரவாதம் தரப்படுகின்ற நேரத்தில் நான் அவர்களுக்கு சுவர்க்கத்தை உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இங்கே மிக பொதுவாகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வகையில் நாங்கள் அதை பாசிட்டிவாக பயன்படுத்துகின்ற நேரத்தில் எங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. அதை நாங்கள் நெகட்டிவாக பயன்படுத்துகின்ற நேரத்தில் எங்களுக்கு அதனால் பாதிப்புகள் இருக்கின்றது. அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் கூட அங்கே பாதிப்பான ஒரு விஷயம்தான். இப்போ நாங்கள் சொல்லுவோம், சாதாரணமாக இரண்டு கால்களுக்கு இடையில் இருக்கின்ற உறுப்பு, அது ஆண் உறுப்பாக இருக்கலாம், பெண் உறுப்பாக இருக்கலாம், அதற்குரிய அந்த பணி சரியாக பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் தான் இந்த உலகத்தில் மனித இனம் நிலைத்து நிற்பதற்கான, மனித இனத்தினுடைய அந்த இருப்பு பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. இப்போ அதை செய்யாமல் இருத்தல் என்று சொல்கிறதும் ஒரு குற்றம் தான் உண்மையிலே. இப்போ இமாம் ஷாத்திபி அவர் சொல்லுவார் என்னண்டா, இப்போ நாங்கள் திருமணம் செய்தல் என்று சொல்கிறது ஒவ்வொரு தனியாளை பொறுத்தவரையிலும் அது சுன்னா, அதை செஞ்சால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை ஒரு சமூகம் செய்யாமல் விட்டால், அப்போ அது ஒரு தனிமனித வடிவத்தில் தான் அது சுன்னா அவர் சொல்லுவார். சமூக வடிவத்தில் அது வாஜிப். ஏன் காரணம் என்றால், ஒரு சமூகம் அதனை செய்யாமல் விடுகின்ற நேரத்தில் அங்கு மனித இனத்தினுடைய இருப்பே பாதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போ அந்த வகையில் சமூக வடிவத்தில் அது வாஜிப். அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட உறுப்பினுடைய பணி சரியாக நடைபெறணும் என்று சொல்கிறது தான் அங்கே வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். அதை செய்யாமல் இருத்தல் குற்றம் அந்த இடத்துல, ஒரு சமூகமாக அதை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில். அதே மாதிரி தான் இந்த நாவு என்று சொல்கிற அந்த உறுப்பும், அந்த உறுப்பினூடாக நடைபெற வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பணி இருக்கிறது. அதனூடாக நன்மையேவி தீமையை தடுக்கப்படணும், உண்மை உரைக்கப்படணும், ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற நேரத்தில் அவனுக்கு நீதிக்காக அங்கே பேசப்படணும், நல்ல விஷயங்கள் வலியுறுத்தப்படணும், தீய விஷயங்கள் தடுக்கப்படணும்.
என்று சொல்ற அந்த நாவினுடைய அடிப்படையான பணி இருக்கிறதுவே, அது செய்யப்படாமல் போனால் அது ஒரு ஒரு பெரிய குற்றமாகத்தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் கருதப்படுகிறது. அதனால தான் அல் குர்ஆன் சொன்னது, வமன் அஹ்சனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வை நோக்கி அழைக்கின்ற அந்த வேலையை செய்கின்ற ஒரு மனிதனை போல அழகான வார்த்தை பேசுகின்ற மனிதன் யாரு யார் இருக்க முடியும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே அல்லாஹ்வை நோக்கி அழைத்தல் என்று சொல்றது தான் ஒரு மனிதன் பேசுகின்ற மிக அழகான வார்த்தை என்று சொல்லி சொல்கிறது. அப்ப நன்மையை நோக்கி அழைத்தல் என்று சொல்றது எப்பவும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கடமை. அதனால தான் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்று சொல்றத மிக முக்கியமான ஒரு விஷயமாக குர்ஆன் எப்பவுமே சொல்லியிருக்கிறது. அதாவது நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்று சொல்றது. அப்ப அதுக்கு நாவு என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அப்ப அங்க நாங்க தெளிவாக விளங்குறோம் என்னன்னா, அப்ப நல்ல விஷயங்களை ஏவுதல் என்று சொல்றதும் அடிப்படையான கடை. அப்ப அந்த வகையில் நல்ல விஷயங்களை ஏவாமல் இருத்தல் என்று சொல்றது ஒரு நாவினுடைய ஒரு அபாயம். அதே மாதிரி தீய விஷயங்களை நாங்க ஏவுதல் என்று சொல்றதோ அல்லது பேசுதல் என்று சொல்றதோ அதுவும் நாவினுடைய ஒரு பொதுவாக இமாம்கள் சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன்னா, நாவு என்று சொல்றது உண்மையிலே சிக்கீனுன் து ஹத்தைன் என்று சொல்வார்கள். அது அந்த இரண்டு பக்கமும் கூர்மையான, இரண்டு பக்கத்தாலும் வெட்ட முடியுமான ஒரு கத்தி போல என்று சொல்வார்கள். ஏனென்றா அது எல்லா வகையிலையுமே பிரச்சனை ஏற்படுத்த முடியும். இப்ப நாங்க மௌனமாக இருப்பதா, நாவினால நிறைய பாதிப்பு வருகிறது. அந்த வகையில மௌனமாக இருப்பது தான் சிறப்புன்னு எங்களுக்கு சொல்ல இயலுமா என்றா? அப்படி ஏலா. ஏனென்றா மௌனமாக இருப்பதும் குற்றம், அதுவும் பிரச்சனையாகும், பேசுவதும் பிரச்சனையாகும். அப்ப அதைத்தான் நான் சொன்னேன்டா, இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு ஒரு கத்தி போன்றது தான் இந்த நாவு என்று சொல்றது. அப்ப அது உண்மையில் அந்த நாவை நாங்க சரியாக பயன்படுத்துறது என்று சொல்றது ஒரு கத்தி மேல் நடக்கின்ற பயணம் மாதிரி தான். எதை பேசணும் என்று சரியாக தீர்மானிச்சு பேசணும், எதை பேசக்கூடாது என்று சொல்றத நாங்க சரியாக தீர்மானிச்சு தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே பேசுறது என்பதும் முக்கியம், பேசாமல் இருத்தல் என்று சொல்றதும் முக்கியமானது. அப்ப எனவே நாவு நாவை நாங்க பயன்படுத்துறது என்று சொல்றது உண்மையிலே அது மிச்சம் கவனமாக நாங்க கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்றத நாங்க அதிலிருந்து புரிஞ்சு கொள்றோம். ஏனென்றால் அந்த ரெண்டு கடமையும் அதுல இருக்கிறது. தீயதை தவிர்த்து கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கிறது, நல்லதை பேச வேண்டிய கடமையும் இருக்கிறது என்ற அடிப்படையில். இப்ப அந்த வகையில தான் பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சஃபா மலைக்கு மேல ஏறி நின்று அவருடைய கையால நாக்க பிடிச்சு இழுத்து காட்டி சொன்னாரு, யா லிசான் குல் ஹைரன் தக்னம் அவ் உஸ்குத் மின் ஷர்ரின் தஸ்லம் மின் கப்லி அன் தந்தம். நாவே, நீ நல்ல விஷயத்தை பேசு, நல்ல விளைவுகளை பெற்றுக்கொள்வாய், அல்லது தீய விஷயத்திலிருந்து மௌனமாகிறி நீ பாதுகாப்பாக இருப்பாய், கை சேதப்படுகின்ற நிலைமை வராமல் இருப்பதற்காக என்று சொல்லி. அப்ப இங்க ரெண்டையும் தான் அவர் சொன்னார். அதாவது கை சேதம் என்று சொல்ற விஷயம் எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? நல்ல விஷயம் ஒன்றை பேசாமல் விடுகின்ற நேரத்திலேயும் அந்த கை சேதம் வரும். தீய விஷயம் ஒன்று பேசி அதனால பாதிப்பு வருகின்ற நேரத்திலேயும் அந்த கை சேதம் வரும். அப்ப கை சேதம் வராமல் இருக்க ஒன்று நல்லதை பேசி நல்ல விளைவுகளை பெற்றுக்கோ, தீயதை பேசாம தவிர்ந்து கொண்டு பாதுகாப்பை பெற்றுக்கோ என்று சொல்ல. அப்ப இந்த ரெண்டு நிலைமையும் நாங்க செய்யாம விடுற நேரத்தில் அந்த கை சேதம் வரும். இப்படி அவர் சொல்ற நேரத்துல அதை கேட்டுக்கொண்டிருந்த அடுத்தாக்கள் கேட்டாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான், ஹாதா ஷைஉன் அன்த தகூலுஹு அம் சமிஅதஹு. நீங்களாக சொல்லுகின்ற ஒரு ஒரு தத்துவமா இது, இல்லாட்டி நீங்க கேட்டோண்டா? அதாவது கேட்டோண்டான்னு சொல்றதுக்கு அதன் உண்டாக நாடுண்டா ரசூல்லாவிடமிருந்து நீங்க கேட்ட ஒரு ஹதீஸா இது? இப்படி சொல்ற நேரத்தில் அவர் சொன்னார், காலலா, இது நான் சொல்ற ஒரு விஷயம் உண்டல்ல, பல் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். ரசூல்லா சொல்றதை நான் கேட்டேன். என்னண்டா, இன்ன அக்ஸர ஹதாயா இப்னி ஆதம் ஃபீ லிசானி. மனிதனுடைய அதிகமான பாவங்கள்,
அதிகமான தவறுகள், குற்றங்கள் எதனூடாக நடக்கின்றது என்றால் அவனுடைய நாவினூடாகத்தான் நடக்கின்றது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தபரானியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். நஸ்ருதீன் அல்பான் இது சஹீஹான ஹதீஸ் என்று சொல்றார். அப்ப இங்கேயும் விளங்குற விஷயம் என்னன்னா, இங்கேயும் மிக பொதுவாகத்தான் அவர் பேசினார். அதாவது அதனுடைய நன்மையை நாங்க பேசுவதும் முக்கியம், தீய விஷயங்களை நாங்க பேசாமல் இருப்பதும் முக்கியம் என்று சொல்றார். அப்ப இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு 2 பக்கம் வெட்டுகின்ற கத்தி போன்றது என்ற வகையில தான் அவர் அந்த இழுத்து பிடிச்சு அதனுடைய அபாயத்தை விளங்கப்படுத்தினார். அப்ப ரசூல்லாம் சொன்னேன்டா, மனிதர்கள்ட ஆகப்பெரிய அதிகமான தவறுகள் இதனால தான் நடக்கிறது, இந்த நாவினூடாகத்தான் நடக்கிறது என்று சொல்லி சொன்னார். இந்த பின்புலத்துல தான் நீங்க பாருங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, எங்களுக்கு தெரியும். அது ரசூல்லாவிடத்துல கேட்கப்பட்ட சுஇல ஐயுல் ஜிஹாதி அஃதல், எந்த ஜிஹாத் மிகச் சிறந்தது என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளன் அவனுக்கு முன்னால உண்மையை பேசுதல் என்று சொல்றது இருக்கிறதுவே, இதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொல்லி சொன்னார். அப்ப அங்க வலியுறுத்தின விஷயம் என்ன? இந்த நாவினுடைய மிக முக்கியமான ஒரு பணி செய்யப்படணும், அந்த பணியை செய்வது என்று சொல்வதும் ஒரு 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 ஜிஹாத் தான் என்று சொன்னது அந்த ஹதீஸினூடாக. அப்ப இது எவ்வளவு தூரம் அந்த முக்கியமானது என்று சொல்றது மட்டுமல்ல, இது இது ஒரு அபாயமானது என்று சொல்றதையும் இங்க பல ஹதீஸுகள் வலியுறுத்தினதை பார்க்கலாம். இப்ப பாருங்க என்னண்டா, ஒரு தடவை முஆத் இப்னு ஜபல் அவர் ரசூலுல்லாவிடத்துல கேட்டாரு, எனக்கு நீங்க ஒரு அமலை காட்டித்தாங்க, அதை நான் செஞ்சா எனக்கு சுவர்க்கம் போறதுக்கு முடியுமாக இருக்கணும், நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும். அப்ப இந்த இந்த கண்டிஷனுக்குரிய ஒரு ஒரு செயல் எனக்கு காட்டித்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருன்னா, அது அவ்வளோ லேஸ் இல்லை, அது மிச்சம் கஷ்டமான ஒரு பணி தான். இப்போ ரசூலுல்லாஹ் டீட்டெயிலாக பல விஷயங்களை சொன்னார். முதலாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை சொன்னார். அந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், இப்படி அடிப்படை கடமைகளை சொன்னார். அது பிறகு சொன்னார் என்னண்டா, எங்களோட நன்மைகளினுடைய வாயில்கள் எவை என்று சொல்லி அந்த சதக்கா, நோன்பு, இப்படியான விஷயங்களை ரசூல்லா சொல்லிட்டு போனார். அது பிறகு எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண் எது, தொழுகை, அது மாதிரி ஜிஹாத், இப்படியான விஷயங்களை சொன்னார். இதெல்லாம் சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிக்கு சொன்னாருன்னா, அலா உஹ்பிருக்க பி மிலா கிதாலிக்க குல்லு, இந்த எல்லா விஷயங்களையும் சம்பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு காரணியை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். மிலாக் என்ற சொல்ல பயன்படுத்தினார். மிலாக் என்ற சொல்லுக்கு இமாம்கள் 2 வகையான 2 பொருள் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாத்தையுமே சம்பூர்ணப்படுத்தக்கூடியது என்ற அந்த கருத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கருத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த எல்லாத்துக்கும் அந்த அடிப்படையாக அமையக்கூடிய பிரதானமான தூணாக அமையக்கூடியது என்று சொல்கின்ற கருத்தும் இந்த மிலாக் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. அப்ப முஆத் இப்னு ஜபல் கேட்டாரு, எனக்கு சொல்லுங்க அப்படியான ஒரு அந்த விஷயத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடிச்சு காட்டி சொன்னார், குஃப் அலைக்க ஹாதா, இதை நீ பாதுகாத்துக்கோ என்று சொல்லி சொன்னார். இப்படி சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபலுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார் என்னண்டா, வ இன்னா ல முஆஹிதூன் பிமா நதகல்லமு பிஹி, நாங்க பேசுகின்ற விஷயங்களுக்கும் எங்களுக்கு குற்றம் இருக்கிறதா என்று சொல்லி அவரிடத்துல அவர் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், சகுலத்க உம்முக யா முஆத், நீ சொல்ற விஷயம் நீ எவ்வளோ விளப்பம் இல்லாமல் பேசுகிறாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு சும்மா கண்டனம் சொல்லி போட்டு அவர் சொல்கிறார், ஒஹல் யகுப்பு அன்னாசு ஃபின்னார் அலா வுஜூஹிஹிம் ஓ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹசாயிது அல் சினத்திஹிம். இது திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சொன்னார் என்னண்டா, நீங்கள் அதாவது இந்த மனிதர்கள் நரகத்தில் முகங்குப்புற விழுகிறது என்று சொல்றது எதனால் நடக்கும்? அவர்களுடைய இந்த நாவுகள் பேசுகின்ற விஷயங்களோட விளைவுகளால் வரக்கூடியது என்று சொல்லி சொன்னார். அப்ப இங்க அவர் அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த சொல் இந்த அடுத்த இஸ்லாத்தினுடைய அடுத்த எல்லா கடமைகளையும் முழுமைப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த நாவு, அதை பாதுகாத்தல் என்று சொல்றது. அல்லது இன்னொரு வகையிலையும் நாங்கள் அதை சொல்லணும்னா, இந்த இஸ்லாத்தினுடைய எல்லா
அமல்களுக்கும் பிரதானமான நடு தூணாக இருப்பது எது என்றால் நாவு என்று சொல்ற அந்த கருத்தையும் நாங்கள் சொல்லலாம். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாவை நாங்கள் சரியாக பேணிக் கொள்ளுதல் என்று சொல்றது. ஒன்று அது இஸ்லாத்தை முழுமைப்படுத்துகின்ற விஷயம், அல்லது இஸ்லாத்தோட ஒரு அடிப்படையான விஷயம் என்று நாங்கள் கருதல். அப்போ இங்கே அடுத்த ரசூல்லா சொன்னத்தில் ஆக முக்கியமான விஷயம் என்றா மனிதர்கள் நரகத்தில் முகங்குப்புற விழுதல் என்று சொல்றது. அது எதனால நடக்குது என்றா இந்த நாவினுடைய விளைவால நடக்கிற ஒரு விஷயம் என்று சொன்ன. அப்போ அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து சரியான கூட என்று சொல்ற ஒரு கருத்து. அப்போ அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன நாவை வந்து நாங்கள் அது அது உண்மையை பேசவும் வேணும், அது தீயதை பேசாமல் இருக்கவும் வேண்டும். அப்போ எது உண்மை எது தீயது என்று சொல்றதை நாங்கள் வேறுபடுத்தி பேசுறுதல், அந்த வேறுபடுத்தி அறிஞ்சு கொண்டு அந்த நாவை நாங்கள் சரியாக பயன்படுத்துதல் என்று சொல்றது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம், சிரமமான ஒரு விஷயம். அதனால தான் அதை சிக்கீனு து ஹத்தைன் என்று சொல்லி இமாம்கள் அதை விளங்கப்படுத்தினார்கள். அந்த வகையில் இந்த ஹதீஸுகள் சொல்லுகின்ற கருத்துக்களில் நின்று நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கியலும் என்னென்றா, நாவினுடைய அபாயம் என்று சொல்றதனுடைய கருத்து என்ன அப்ப என்று சொன்னால் அதை நாங்கள் இப்படி சொல்லலும். அதாவது பேசக்கூடாததை பேசுறதும் பேச வேண்டியதை பேசாமல் இருத்தலும். அதே மாதிரி பேசக்கூடாத நேரத்தில் அல்லது இடத்துல ஒன்றை பேசுதலும், அதே நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல ஒன்றை பேசாமல் இருக்கிறது. இதுதான் நாங்கள் சொல்கிறோம் நாவினுடைய விபரீதம் அல்லது நாவினுடைய அபாயம் என்று சொல்லி. அப்போ பேச வேண்டிய ஒரு விஷயத்தை நாங்கள் பேசணும், பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் பேசணும், பேச வேண்டிய இடத்துல நாங்கள் பேசணும். அதை செய்யாமல் இருத்தல் நாவின் விபரீதம். அதே மாதிரி பேசக்கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் பேசக்கூடாது, பேச கூடாத ஒரு நேரத்தில் பேசக்கூடாத ஒரு இடத்துல நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி பேசினோம்னு சொன்னடா அது நாவின் விபரீதமாக இருக்கிறது. அப்போ நாவின் விபரீதம் என்று சொல்றது பேசுவதனாலும் நடக்கும், பேசாமல் இருப்பதனாலும் நடக்கும். அப்போ அந்த விஷயம்தான் நாங்கள் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான கருத்து. அப்போ இது நாங்கள் நாவின் விபரீதம் என்று சொன்னால் என்ன என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ற நேரத்தில் முக்கியமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் இதை வேறுபடுத்தினார்? இப்போ நாங்கள் எப்படி உண்மையிலே இப்போ எந்த இடத்துல பேசுகிற எந்த இடத்துல பேசுகிறல்ல அல்லது எதை பேசுகிற எதை பேசுகிறல்ல என்று சொல்கிறதுகளில் ஹதீஸுகள் வந்து உண்மையிலே அதை மிச்சம் பொதுப்படையாக எங்களுக்கு வரையறுத்து தந்த ஹதீஸுகளும் இருக்கின்றன. இப்போ ஏற்கனவே நான் சொன்ன ஒரு ஹதீஸில் வருகிறது, இன்னல் அப்தல் அயத்தக்கல்லமு ஃபீ ரிதுவானில்லாஹி தஆலா. அதே மாதிரி இன்னல் அப்தல் அயத்தக்கல்லமு மின் சஹத்தில்லாஹி தஆலா. அப்போ அங்கே ஒரு கொமனான ஒரு கிரைட்டீரியா ஒன்று சொல்லப்படுகிறது. அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை பேசுதல் என்று சொல்வது ஒருத்தருக்கு அவருடைய தர்ஜாவை உயர்த்தும். அல்லாவை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை பேசுதல் என்று சொல்றது அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நாங்க பேசுகின்ற விஷயத்தினுடைய அந்த உள்ளடக்கம் அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடியது தானா? நாங்க பேசுகின்ற விஷயம் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பம், அந்த நேரம், அது அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமா, இல்லாட்டி ஏண்ட ஒரு நலனுக்காக நான் பேசுகின்றேனா? அது பேசுகின்ற இடம் அதுவும் நான் ஏண்ட ஒரு நலனுக்காகவா இல்லாட்டி அல்லாவை திருப்திப்படுத்துற விஷயமா? இது நாங்க ஜட்ஜ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மறுபக்கம் அது அல்லாவை கோபப்படுத்துற உள்ளடக்கமா கோபப்படுத்துற சந்தர்ப்பமா என்று சொல்றத நாங்க தீர்மானிக்கணும். அப்ப எங்கட அந்த லைஃப்பை வந்து உண்மையிலே நாங்க இந்த நாவை பயன்படுத்துகின்ற நேரத்துல மிகுந்த யோசனையோடு நாங்க செயற்படுத்த வேண்டும் என்று சொல்றதைத்தான் இந்த கிரைட்டீரியாவினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறார். அப்ப இது வந்து எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்குகிறது. இன்னொரு கிரைட்டீரியாவை இன்னொரு ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னார், அதுவும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொள்ளுகின்ற ஒருத்தர் என்ன செய்யுங்க, நீங்க பேசினா ஹைர்,
எது எது நலனோ அதை பேசுங்க, இல்லாட்டி மௌனமாக இருங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசினா அது எங்களுக்கு ஒரு 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 நலனை கொண்டு வருகிறது என்று இருந்தால் அதை நாங்கள் கட்டாயம் பேசணும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு நீதி நடக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு அநீதி இல்லாமலாக்கப்படுகிறது, ஒருத்தர் உரிமை பெற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்ற ஏதேனும் ஒரு நலன் இருக்கிறதா நீங்க பேசுங்க. அல்லது அது ஒருத்தருக்கு பாதிப்பாக இருக்கிறது, ஒருத்தரோட மனசு நோகடிக்கிறது, அந்த அந்த குறிப்பிட்ட சூழல்ட அந்த ஈமான அது பாதிக்கிறது, அந்த சூழல்ட ஆன்மீகத்தை அது சிதைக்கிறது என்று சொல்லியிருந்தா அது நலன் அல்ல, அது ஷர். அப்ப லியஸ்முத், நீங்க மௌனமாகிறீங்க என்று சொல்றது. அப்ப இங்க எங்களுக்கு தீர்மானிக்கிறதற்குரிய வகையில தான் ரசூல்லா பொதுவான கிரைட்டீரியா சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்க பேசுகின்ற நேரத்தில் எவ்வளோ கவனமாக நிதானமாக சிந்தித்து பேச வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு விஷயத்தை தான் இது எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆனால் இதே மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களை இது நீங்க இப்படித்தான் பேசணும் என்று சொல்லி வரையறுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைய ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கலும். இப்போ பொய் பேசுறது அது பேசப்படாதுன்னு சொல்லிக்கிறோம், புறம் பேசுறது கோல் சொல்றது பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் ரசூல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது நாங்கள் அது கிரைட்டீரியாவில் வெரி கிளியரான கிரைட்டீரியா நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிராரு உம்மதி அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் அல் முத்தஃபைஹிகூன் என்று சொல்லி, என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற மிக மோசமானவர்கள் யாரு என்று சொன்னா 3 பேரை பற்றி சொன்னார். அந்த 3மே நாவோடு சம்பந்தப்பட்டவர்கள். முதலாவது சொன்னா அசர்சாரூன். சர்சார் என்று சொன்னா எந்த லிமிட்டும் இல்லாம பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது ஒரு வரையறை நெறிமுறை இல்லாம எதை பேசுறன்னு தெரியாம, எந்த இடத்துல எப்படி பேசுறன்னு தெரியாம, எந்த சந்தர்ப்பத்தில் பேசுறன்னு தெரியாம எதையா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். லிமிட் இல்லை, வரையறை நெறிமுறை இல்லாம பேசுறார்கள். இவங்களை தான் சொல்ற சர்சாரூன் என்று சொல்லி. இவங்களூடாக எத்தனையோ அபாயங்கள் நடக்க முடியும், எத்தனையோ பேருடைய மானங்கள், எத்தனையோ பேருடைய மனசுகள் இதெல்லாமே பாதிக்கப்படுறதற்கு முடியும். எத்தனையோ பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள் அம்பலமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதைத்தான் ரசூல்லா சொன்னார். அதனால தான் ஷிராரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் உள்ள மோசமான மனிதர்கள் என்று சொல்லி சொன்னார். அது முதலாவதால். ரெண்டாவதால் சொன்னா அல் முத்தஷத்திக். யார் அந்த முத்தஷத்திக்? முத்தஷத்திக் என்று சொல்றது உண்மையிலே தண்ட வார்த்தை ஊடாக இன்னொருத்தரை கிண்டல் அடிக்கின்றவர். இது அந்த பரிகாசம் செய்தல் என்று சொல்றதும் அல்ல. பரிகாசம் என்று சொல்ற நேரத்தில் அது ஒரு வகையான அங்கீகாரம் உள்ள ஒரு விஷயம் மாதிரி தானே. ஆனா இது பர்பஸ்லி ஒருத்தரை காயப்படுத்துகின்ற நோக்கத்துல கிண்டல் அடிக்கிறது. அப்ப ஒருத்தரை ஏளனப்படுத்துறது, அவமானப்படுத்துகின்ற விஷயம், அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அல் முத்தஷத்திகூன் என்று சொல்லி. அப்போ ஆக்கள் அவங்களோட பேச்சுகளையும் ஸ்பீச்சுகள்லையும் செலவில் அதை செய்வாங்க, சாதாரண பேச்சு வழக்குலையும் செய்வாங்க. அப்படி நிறையா இன்னொருத்தரை தாக்குகின்ற மாதிரி அல்லது கிண்டல் அடிக்கின்ற தோரணையில் ஒரு பேசுகிற சிலவேல ஒரு ஜோக் கொண்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த தோரணையில் ஒருத்தரை அந்த கிண்டல் அடிக்கின்ற விஷயம் செய்வார்கள். அப்போ இதுவும் என்ன, அதுவும் அந்த ஷிராரு உம்மத்தியில் ஒரு ஆள். அடுத்தது மூணாவது சொன்ன அல் முத்தஃபைஹிகூன். அவங்க யாரு என்றா ஒரு விஷயத்தை தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி பேசுகின்றவர்கள். அவங்க பேசினாலே அவருடைய பெருமையை தான் பேசுவார். அப்ப நான் உங்களை விட நான் என்ற லெவல் கூட என்ற காட்டுற மாதிரி தான் நீக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே. அப்போ பொதுவாகவே இந்த தக்கப்புர், இந்த பெருமையை பற்றி ரசூல்லா சொல்கிற நேரத்தில் அந்த 2 முக்கியமான விஷயத்தை சொன்னார். அதாவது பத்ருல் ஹக்கி வகிம்துன்னாஸ், சத்தியத்தை அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கொண்டே அவர் அதை ஏற்க மாட்டார், அவர் மறுப்பார். அதே மாதிரி மக்களை தரக்குறைவாக பார்ப்பார். அப்போ அவர் உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிலைமையை மீக்காது, மக்களை அவர் சரிசமமாக மதிக்கவும் மாட்டார். அப்போ இதுதான் அந்த பெருமை என்று சொல்ற. அவருடைய பேச்செல்லாமே இதுதான் வெளிப்படும்.
இப்படி உள்ளவர் தான் அல் முத்தஃபைஹிகூன் என்று சொன்னார். அப்ப இந்த மனிதர்கள் இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஆக மோசமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இதுல தெளிவா விளங்குற என்னண்டா, இப்ப இந்த ஹதீஸ் தெளிவாக 3 விஷயங்களை சொல்லி இந்த 3ம் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை என்று சொல்லி சொன்னார். அப்ப ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் பொதுப்படையாக நாங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள், நாங்க யோசிச்சு செய்ய வேண்டிய சில பொது விதிகளை சொன்னேன். இங்க சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது, இது எந்த வகையிலுமே அனுமதிக்கப்பட முடியாதது என்று சொன்னேன். அதே மாதிரி இப்ப அனுமதிக்கிறதுக்கு உரிய விஷயத்தை இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னண்டா, இன்னஃபில் ஜன்னத்தி ஒரஃபன் யுரா தாஇருஹா மின் பாத்தினிஹா வபாத்தினுஹா மின் தாஇரிஹா. அதாவது சொர்க்கத்தில் சில அறைகள் தயார்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்கும், உள்ளுக்கு இருந்து பார்த்தா வெளிக்கு விளங்கும். அவ்வளோ அழகான கண்ணாடி போன்ற அறைகள். இப்படி சொல்லி போட்டு அதை யாருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்டா, லிமன் அலானல் கலாம் ஒ அத் ஆம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். அவங்க அது யாருக்காக என்றா, வார்த்தைகளை மிருதுவாக பயன்படுத்துகின்றவர்கள். பேசுகிற நேரத்தில் சாஃப்டாக பேசுவாங்க, மிருதுவாக பேசுவாங்க. இவங்களுக்காக தயார்படுத்தப்பட்ட அறை என்று சொல்கிறார். அதே மாதிரி மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள் என்று சொன்ன. அப்போ இங்கே தெளிவாக அப்போ நீங்கள் பேசுகிற நேரத்தில் உங்களோட வார்த்தை பிடிக்கணும் என்று சொல்கிற ஒரு க்ரைட்டீரியாவை சொன்னேன். நீங்கள் இப்படித்தான் பேசணும் என்று சொல்லி. அப்போ நாங்கள் ஹதீஸுகளில் இதுகள் எல்லாம் போய் பார்த்தா எங்களுக்கு நாங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று சொல்கிற க்ரைட்டீரியா உண்மையிலே மிக தெளிவாக வரையறுத்து ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பொதுவான ஹதீஸில் சொன்ன க்ரைட்டீரியாவுக்கு அப்பால் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவருடைய மிக பிரபல்யமான ஒரு புத்தகம் தான் இஹ்யா உலுமுத்தீன் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் மிக விரிவாக இந்த நாவை கட்டுப்படுத்துறது சம்பந்தமாக பேசுகிறார். அதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இமாம் கஸாலி இமாம் இப்னுல் அஸ்ரக் என்று சொல்கிற ஒருத்தரை மேற்கோள் காட்டி அவருடைய புத்தகத்திலிருந்து அவர் ஒரு மேற்கோளை எடுத்து போடுவார். என்னடா, இமாம் இப்னுல் அஸ்ரக் ஒரு வேலை செஞ்சிக்கிறார். என்னண்டா, குர்ஆன்லேயும் ஹதீஸிலையும் நாவினூடாக நாவை கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய இடங்கள் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாவை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தினா நன்மை கிடைக்கும் என்று சொன்ன அவ்வளோ இடங்களையும் அவர் தொகுத்து எடுத்துகிறார் இமாம் இப்னுல் அஸ்ரக். அதே மாதிரி மறுபக்கம் எந்த இடங்கள்ல எல்லாம் நாவை நாங்கள் பயன்படுத்தினால் பாவம் கிடைக்கும் என்று சொல்ற அவ்வளோ விஷயத்தையும் அவர் தொகுத்தெடுத்துகிறார். அப்போ இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலுமுத்தீனில் அது அவ்வளோத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறார். எதெல்லாம் நன்மை கிடைக்கிற விஷயம், எதெல்லாம் தீமை கிடைக்கிற விஷயம் என்று குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் அவ்வளோத்தையும் தொகுத்தெடுத்திக்கிறார். உண்மையிலே அதெல்லாம் நாங்கள் தொகுத்து எடுத்து பார்த்தோம்டா எங்களுக்கு அந்த பேச வேண்டியவை எது, பேசக்கூடாதவை எது என்று சொல்றதுக்கான தெளிவான க்ரைட்டீரியா கிடைச்சிரும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாருண்டா, இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு மனிதனுடைய வார்த்தைகளை 4ஆக பிரிக்கலும் என்று அவர் சொல்லுவார். இன்னல் கலாம அர்பாத்து அக்ஸாம், மனிதன் பேசுகின்ற வார்த்தைகள் 4 வகைப்படும் என்று சொல்லிட்டு முதலாவது சொல்லுவார் கிஸ்முன் ஹுவ தரருன் மஹத். முதலாவது வகை என்னண்டா, முழுக்க தீங்கானவை, அதனூடாக பாவம் தான் கிடைக்கும், அது பாதிப்பான விஷயங்கள். இரண்டாவது ஹுவ நஃப்உன் மஹத், அது முழுக்க நலனானது, அதனூடாக நன்மை தான் கிடைக்கும், அது இரண்டாவது வகை. மூன்றாவது சொன்னார் கிஸ்முன் ஃபீஹி தரருன் வ மன்ஃபஅ, மூன்றாவது வகை அதுல தீங்கும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது. நாலாவது வகை ஒன்று சொன்னார் கிஸ்முன் லைஸ ஃபீஹி தரர் வலா மன்ஃபஅ, அதுல நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. இப்படி சொல்லி போட்டு அவர் சொன்னார்டா, இதுல முதலாவது வகை எங்களுக்கு மிச்சம் தெளிவு, ஹதீஸுகள்ல தெளிவாக இவை எங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், இவை எங்களை சொர்க்கத்தை விட்டு தடுக்கும், இவை செய்கிறாக்களுக்கு என்னென்ன தண்டனை இருக்கிறது, இவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக கண்டித்த
குற்றச்செயல்கள் இருக்கின்ற நாவினூடாக நடக்கிற பொய் சொல்றது மாதிரி, புறம் பேசுறது மாதிரி, கோல் சொல்றது மாதிரி, இன்னொரு மனுஷனுடைய மானத்தை மானபங்கப்படுத்துறது மாதிரியான விஷயங்கள். இப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்ன அஸ்ஸர்சாரூன் முத்தஷத்திகூன் முத்தஃபஹிகூன் என்று சொல்ற அந்த வகையானவை அதெல்லாம் தரருன் மஹத், முழுமையாக தீங்கானவை என்று சொல்றார்கள். அந்த வகையான வார்த்தைகளை பொறுத்த வரையில நாங்க பேசாமல் மௌனமாக இருத்தல் என்று சொல்றதுதான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம் என்று அவர் சொல்லுவார். ரெண்டாவது வகையை பொறுத்த வரையில அது கட்டாயம் பேச வேண்டியவை. அது அந்த இமாம் இப்னுல் அஸ்ரக் சொன்னது மாதிரியான அவர் தொகுத்து வச்ச அந்த விஷயங்கள் போல, இப்போ நான் ஏற்கனவே ஹதீஸில் சொன்னது மாதிரி சாஃப்டாக பேசுதல் என்று சொல்றதும், அதே மாதிரி உண்மையை பேசுதல் என்று சொல்றதும், நன்மையை தீமையை தடுத்தல் என்று சொல்றதும், அதே மாதிரி ஒரு ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அல்லது ஒரு ஆட்சியாளனுக்கு முன்னால் நாங்கள் உண்மையை பேசுதல் என்று சொல்ற விஷயங்கள், இது எல்லாமே வார்த்தைகளூடாக அது நஃப்உன் மஹத், அது முழுமையாக நலனானது. அது கட்டாயம் நாங்கள் பேச வேண்டியது. அந்த இடத்துல அந்த விஷயங்கள் ஒரு நாளும் மௌனம் சாதிப்பது கூடாது என்று சொல்லுவார். மூன்றாவது விஷயம் என்ன? மூன்றாவது ரெண்டும் கலந்தது, அல்ல நலனும் இருக்கிற தீங்கும் இருக்கிற. அப்ப அவர் அதுல சொல்லுவார் என்னண்டா, அங்க நாங்க மௌனமாகத்தான் இருக்கணும், பேசக்கூடாது. நலனும் இருக்கு தீங்கும் இருக்கிறதான். ஏனென்றா அதில் உள்ள நலன் தீமையை ஈடு செய்ய மாட்டாது என்று அவர் சொல்லுவார். என்னடா இஸ்லாத்துல பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்கிறது. என்னண்டா, தீமையை தடுத்தல் என்று சொல்றது தான் முக்கியமானது. தஃஉல் மதர்ரா, அது முகத்தமுன் அல ஜல்பில் மஸ்லஹா என்று சொல்லுவார், அல்லது தஃஉல் மஃப்சதா, அதாவது தீமையை தடுக்கிறது தான் முக்கியமானது என்று சொல்லுவார்கள். இப்போ ரெண்டும் கலந்திருக்கிற நேரத்தில் நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லம். ஏனென்றா அதில் உள்ள நன்மை ஒரு நாளும் அந்த தீமைக்கு ஈடானதல்ல. அப்போ எனவே அந்த அந்த பாதிப்பு அங்கே கூடுதலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த வகையில் அதை நாங்கள் செய்யாமல் இருப்பது தான் சிறந்தது என்று சொல்லி அவர் சொல்லுவார். அடுத்து நாலாவது வகை அவர் சொல்ற நன்மையும் இல்லாத தீமையும் இல்லாதது. அது உண்மையில என்ன? அதுதான் எந்த இலக்கும் இல்லாத, அர்த்தமில்லாத அரட்டைகளும், நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய கதைகளும், இப்படியான விஷயங்கள். எங்களோட லைஃப்ல பெரும்பாலான நேரங்கள் செலவழிக்கின்ற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள். அது உண்மையிலே ஒரு ஒரு நேர விரயம், டைம் வேஸ்ட் தான். அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஏன் நாங்கள் அதை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்றது இல்லை. சும்மா ஒருத்தரை கலாய்ச்சி கொண்டு, ஒருத்தர் இது பண்ணி ஜோக் பண்ணி கொண்டு, அப்படி ஒரு அவர் கணக்கு நேரம் கடந்து போயிருக்கும். அப்படியான கதைகள் தான் இந்த நன்னமி. அதனூடாக எந்த நலனும் நடக்கிறல்ல. அதை பேசுறதுனால ஒரு நலன் நலனும் நடக்கிறல்ல, ஆனால் தீங்கும் நடக்கிறல்ல தான். அப்ப இதை சொல்லி போட்டு அவர் சொல்லுவாரண்டா, இந்த வகையான விஷயங்களும் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை தான். ஏனண்டா இது அதிகரிக்கின்ற நேரத்தில் அது எங்கட ஈமான அது பாதிக்கும், எங்கட ஆன்மீகத்தை, எங்கட பக்குவத்தை, எங்கட பேணுதலை எல்லாத்தையுமே அது பாதிக்கும் என்று சொல்றது. நாங்கள் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை அது குறைக்கும். அப்படியான விஷயங்கள் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொல்லித்தான் அவர் சொல்லுவார். அப்போ இமாம் கசாலி ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த 4 வகையையும் சொல்லி அதை இப்படி அதில் நாங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்கின்ற அந்த கருத்தை அவர் பேசுகிறத நாங்கள் காணலாம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை வலியுறுத்தி முடிச்சு கொள்கிறேன். என்னண்டா, இந்த நாவை நாங்கள் இவ்வளோ கட்டுப்பாடோட பேணுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றதற்கான நியாயம் என்ன, நோக்கம் என்ன? ஏன் இந்த அளவு தூரம் அதற்கு ஒரு அழுத்தமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டது? இதுக்கு 2 முக்கியமான காரணங்களை நாங்கள் சொல்லலும். முதலாவது காரணம் என்னண்டா, நாவு சீரடைஞ்சா மனிதனுடைய முழு நடத்தையும் சீரடையும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு ஹதீஸ்ல வருகிறது பாருங்க, இதா அஸ்பஹ இப்னு ஆதம் ஃபஇன்னல் அஅதா குல்லுஹா துகஃபிருல் லிசான் அவ் துஃபக்கிருல் லிசான். அதாவது ஒரு ஒரு மனுஷன் காலையில் எழுந்துட்டானண்டா, அவனுடைய எல்லா உறுப்புகளும் அவனுடைய நாவு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும், அல்ல நாவை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கும். இது என்ன செய்ய போகுதோ என்று சொல்லி நாவை பற்றி ஒவ்வொரு நாளும் எல்லா உறுப்பும், நாவு தவிர்த்து அடுத்த எல்லா உறுப்பும் அந்த நாவை பற்றி யோசிக்கும் அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணும்.
ஃபத்தகூல், அந்த உறுப்புகள் வந்து நாவை பார்த்து சொல்லும் என்னண்டா, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கட விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ. ஏன்? ஃபஇன்னமா நஹ்னு பிக், நாங்க உன்னால தான் இருக்கிறோம். அதாவது அதோட பொருள் என்னண்டா, நீ நல்லது செஞ்சா எங்களுக்கு நல்லது நடக்கும், நீ தீயது செஞ்சா அதோட ரிட்டர்ன் தீயது எங்களுக்கு தான் கிடைக்கும். நாங்க அப்ப அந்த ஒவ்வொரு உறுப்பும் வந்து அப்ப ஒவ்வொரு நாள் விடிகிற நேரத்தில் அதை பற்றி யோசிக்கிறேன், இன்றைக்கு என்ன நடக்குமோ இந்த நாவனால என்று சொல்லி. ஏன்னா அது பேசும். அடி புழுந்தா எங்க புழுவுற, நாக்கை இழுத்து ஆக்கள் அடிக்கிறல்ல தானே, அடுத்தடங்களுக்கு தானே இது பாதிப்பு நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் வந்து பாருங்க, இப்போ எவ்வளோ அழகான ஒரு ஒரு காட்சியை ரசூல்லா சித்தரித்து காட்டுறாருன்னு சொல்லி. அப்போ அந்த நாவு சம்பந்தமாக எல்லா உறுப்பும் வந்து ஒரு ஒரு கன்சர்ன் ஒன்று இருக்குது, எல்லா உறுப்பும் வந்து யோசிக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றேன்டா, ஃபைன் இஸ்தகம்த, இஸ்தகம்னா நீ ஒரு பேலன்ஸாக நடந்து கொண்டா நாங்களும் பேலன்ஸாக ஈக்கேலும். வைன் வஜஜ்த வஜஜ்னா, நீ கோணலா போனால் நாங்களும் கோணலா போய்த்துருவோம் என்று சொல்லி. இது வந்து சஹீஹுல் ஜாமியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்கிற அந்த 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 காட்சியை பாருங்களேன். அப்போ அது தெளிவாக சொல்கிறேன்னுண்டா, நாங்கள் எங்களுடைய நடத்தைகளுடைய சீராக்கம், எங்களோட செயற்பாடுகளினுடைய சீராக்கம் நாவினுடைய சீராக்கத்தில் தங்கி இருக்கிறது. நாங்கள் எவ்வளோ தூரம் அதை அந்த நாவு சரியாக பேணப்படுகிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் சீராக இருக்கும். நாவு சறுக்கினண்டா எத்தனையோ பேரோட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாவு சரியாக நடந்தா எல்லா உறவுகளும் சீராகும். அதனால தான், அதாவது இமாம் யூனுஸ் இப்னு அபீத் அவரோட ஒரு கருத்து அவர் சொல்ற பாருங்க, ஹஸ்லத்தானி இதா சலுஹத்தா மினல் அப்தி சலுஹமா சிவாகுமா. ஒரு 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 மனிதனிடத்தில் இருக்கின்ற ரெண்டு பண்புகள் சீரானால் ஏனைய அனைத்துமே சீராகிரும். என்ன அந்த ரெண்டு பண்புகளும்? அவர் சொன்னார், சலாத்துஹு அலிசானுஹு, அவனுடைய தொழுகையும் அவனுடைய நாவும் அப்படி சொல்லி சொன்னார். எவ்வளோ முக்கியம் அது. அப்போ தொழுகை சீரானா எல்லா விஷயங்களும் சீராகும். இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அதே மாதிரி தான் அவனுடைய நாவு சீரானால் எல்லா விஷயங்களும் சீராகும். அடுத்த மனிதர்களுடனான உறவுகள் எல்லாமே மேம்படும். அதே மாதிரி அவனுடைய எல்லா நடத்தைகளும் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதனால தான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இஸ்லாம் பேசியிருக்கிறதுக்கான காரணம். இது முதலாவது நியாயம். ரெண்டாவது நியாயம், உண்மையிலே இந்த நாவடக்கம் என்று சொல்றது உண்மையிலே எங்களுடைய ஒரு உளச்சமநிலையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் எங்கள்ட உள்ளம் வந்து பேலன்ஸாக இருக்கிறது, உள்ளம் வந்து ஒரு ஒரு இன்பேலன்ஸான ஒரு சமநிலை இழந்த ஒரு நிலைமையிலையோ அல்லது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு நிலைமையில, ஒரு அழுத்தமான மன அழுத்தத்துக்கு உட்பட்ட ஒரு நிலைமையில எப்போ மாறும் என்று சொன்னா, இந்த நாவு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற நேரத்தில் அது ஒரு மனசினுடைய சமநிலையை பாதிக்கும், உள்ளத்தினுடைய சமநிலையை பாதிக்கும். அப்போ நாங்கள் வந்து ஒரு சமநிலையான பர்சனாலிட்டியாக இந்த சமூகத்தில் நடந்து கொள்வது சாத்தியம் இல்லாமல் போகும். அந்த நாவு உள்ளத்துல அந்த பேலன்ஸை இல்லாமல் செஞ்சிடும். ஒரு ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு. ஒரு மனிதனுடைய ஈமான் சீர்பெறுதல் என்று சொல்றது எப்போ நடக்கும்? அவனுடைய உள்ளம் சீர்பெறுகின்ற நேரத்தில், அதாவது உள்ளம் நேர்த்தியாக இருக்கின்ற நேரத்தில், பேலன்ஸாக இருக்கிற நேரத்தில் தான் ஈமான் பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானு, அவனுடைய உள்ளம் சமநிலையாக இருப்பது என்பது எப்போ சாத்தியப்படும்? அவனுடைய நாவு சமநிலையாக இருக்கின்ற நேரத்தில் தான். அப்போ நாவை நாங்கள் சமநிலையாக பேணினோம்டா எங்களோட மனசு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அழுத்தங்கள் இல்லாமல், டென்ஷன் ஆகாமல் ஒரு சமநிலையாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களோட ஈமான் சமநிலையாக இருக்கும். ஈமான் சமநிலையாக இருக்கிற என்று சொல்கிறது ஒரு மனிதனுடைய அழகான பர்சனாலிட்டி வெளிப்படுகிறது என்று சொல்கிறது தான். அப்போ பாருங்க என்றால், அப்போ அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உளவியல் உண்மையைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய அந்த நாவு என்று சொல்கிற விஷயம்
எங்கட எங்கட உள்ளத்தினுடைய சமநிலையை பாதுகாக்கிறது என்று சொல்கிறேன். அப்போ நாவினுடைய சமநிலை குழம்புதல் என்று சொல்கிற உள்ளத்தினுடைய சமநிலையை பாதிக்கும் என்று சொல்கிறேன். இதுவும் நசருதீன் அல்பானி அவர்கள் அவருடைய சில்சிலத்துல் ஹதீஸு சஹீஹா என்ற அந்த தொகுப்பில் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு ஹதீஸ். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த நாவை பேணுதல் என்று சொல்கிறது எந்த அளவு முக்கியமானது. அப்போ முக்கியமான 3 விஷயங்களை சொன்னோம். நாவை பேணுதல் என்று சொல்கிறதுனூடாக நாங்கள் நாடுகின்ற கருத்து என்ன என்று சொல்கிறது அதனுடைய நெகட்டிவ் பக்கம் மட்டுமல்ல, உண்மையை பேசுதல் என்றதும் முக்கியம். அப்போ பேசாமல் இருத்தல் என்று சொல்கிறதும் நாவினுடைய அபாயங்களில் ஒன்று தான் என்றதை நாங்கள் சொன்னோம். ரெண்டாவது சொன்னோம்னா இது எப்படி நாங்கள் இதோட க்ரைட்டீரியா வேறு பிரித்து அறிஞ்சு கொள்வது என்று சொல்கிறோம். ரசுல்லா பொதுவான விதிகளை சொல்லிக்கிறார், குறிப்பான விதிகள் சொல்லப்பட்டிருக்கிற. கடைசியாக இமாம் கசாலினுடைய அந்த அதை வேறுபடுத்தி அவர் விளங்கப்படுத்தினதை இங்கே சொன்னோம். அதே போல் கடைசியாக இது இந்தளவு தூரம் அழுத்தம் கொடுத்து சொல்லப்பட்டதுக்கான நியாயம் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்கிற 2 முக்கியமான நியாயங்களை இங்கே நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இதுதான் இந்த தலைப்பில் உங்களோட நான் பரிமாறிக்கொள்ள நினைச்ச பிரதானமான விஷயங்கள். ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.